வணக்க உணவு பிரியர்களே, ஒரு சாதாரண தக்காளியிலேயே இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு தக்காளி பத்தின சுவாரஸ்யமான தகவல்களையும் அது தரும் நன்மையும் பகிர்ந்துக்க போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். தக்காளி உண்மையிலேயே ஒரு பழம்தான். ஆமாம், சரியா தான் கேட்டீங்க. தாவரவியல் படி இது ஒரு பழம். ஏன்னா இது ஒரு பூவின் சூலத்திலிருந்து வளர்ந்து விதைகளையும் கொண்டிருக்கு. 10,000க்கும் மேற்பட்ட தக்காளி வகைகள் இருக்கு. சின்னன்று செரி தக்காளியிலிருந்து பெரிய பீப்ஸ்டீன் தக்காளி வரை எல்லா வடிவங்கள், அளவுகள், நிறங்களிலும் கிடைக்குது. 3. தக்காளியில் லைகோபீன் நிறைந்துள்ளது. லைகோபீன் என்பது ஒரு ஆன்டிஆக்சிடென்ட். இதுதான் தக்காளிக்கு சிவப்பு நிறத்தை தருது. உங்க உடல் செல்களை பாதுகாக்கும் உதவுது. 1. ஒரு காலத்தில் தக்காளி விஷம்னு நம்பினாங்க. 8ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் தக்காளியை நச்சுன்னு நினைச்சாங்க. ஏன்னா இது நைட்ரேட் குடும்பத்தை சேர்ந்தது. ஆனா உண்மையில் அது சாப்பிட பாதுகாப்பானது, சுவையானது. 1. தக்காளி இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. தக்காளியில் உள்ள லைகோபீன், பொட்டாசியம், வைட்டமின் சி எல்லாம் இது நோய் அபாயத்தை குறைக்க உதவும். தக்காளி சாப்பிடுவதா உங்க சருமம் மேம்படும். சூரிய ஒளியிலிருந்து உங்க சருமத்தை பாதுகாக்கும், இளமையாக வைத்திருக்கும் உதவும். சாதாரண சாலடை அழகு சிகிச்சையாக மாறும்னு யாருக்கு தெரியும்? 7. தக்காளியில் கலோரிகள் குறைவு. எடையை கவனிப்பவர்களுக்கு இது சரியான தேர்வு. ஒரு நடுத்தர அளவு தக்காளியில் சுமார் 8 கலோரிகள் மட்டுமே உள்ளது. தாராளமாக சாப்பிடுங்க. தக்காளி கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தக்காளியில் வைட்டமின் ஏ உங்க பார்வையை மேம்படுத்தும், மாலைக்கு நோயை தடுக்கும். 9. தக்காளி எங்கேயும் வளர்க்கலாம். வீட்டில தோட்டம் இல்லாட்டியும் சூட தக்காளியை எளிதா வளர்க்கலாம். ஒரு தோட்டி, கொஞ்சம் சூரிய ஒளி இருந்தால் போதும். 1. தக்காளி உங்க மனநிலையை மேம்படுத்தும். தக்காளியில போலேட் மற்றும் பிற சத்துக்கள் உள்ள. இவை உங்க மனநிலையை மேம்படுத்தி மனச்சோர்வு அபாயத்தை குறைக்கும். அதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தக்காளி வெறும் சுவையானது மட்டுமல்ல, சத்துக்களின் களஞ்சியம். அடுத்த முறை மளிகை கடைக்கு போகும்போது தக்காளி வாங்க மறக்காதீங்க. உங்க உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும். இன்னும் சுவாரஸ்யமான ஒரு தகவல்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பார்த்ததற்கு நன்றி.